நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20/4/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 11:12 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 7:52 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:01 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:52 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:52 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பணம் உங்களுக்கு ஓரளவு கண்டிப்பாக வருங்க. பல வழிகளில் வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். நண்பரிடம் கொஞ்சம் யதார்த்தமாக பேசுவீர்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரியுங்க. எதிர்பார்த்ததை விட லாபம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று வர்த்தக திறமையும் அதிகரிக்கும். பண வரவுக்கு இன்று பிரச்சனை இருக்காது. ஓரளவு எல்லாம் திருப்திகரமாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையால் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். இழுபறியாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். எதிலும் முன்னேற்றமும் தேர்ச்சியும் ஏற்படக்கூடும். போட்டிகள் சாதகமாக இருக்கக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று முழு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். காரியங்களை எல்லாம் திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதலும் குழப்பம் இல்லாமலும் இருக்க வேண்டும். காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும் என்று மாணவர்கள் யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை எல்லாம் நன்கு படிப்பது சிறப்பு என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி எண்ண வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று போட்டிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. பணம் உங்களுக்கு பல வழிகளில் வரக்கூடும். நிர்வாக திறமை கண்டிப்பாக பலிச்சிடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பரணி. இன்று எல்லோர் மத்தியும் சிறந்து காணப்படுவீர்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. பணம் வரக்கூடிய வேலையை நீங்க எடுத்து செய்வீர்கள். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சுலபமாக பணிகளை மேற்கொள்ள கொடுங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும்லாக இருக்கக்கூடும். என்று காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள், அது போதுங்க. கிருத்திகை. நல்லவர்கள் நட்பு ஏற்பட கொடுங்க. பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மனமும் இன்று திருப்திகரமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்ததை விட லாபம் சீராக இருக்கக்கூடும். தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. என்று உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். குடும்ப பெரியவரின் ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டிய முயற்சிகளை வெற்றி இருக்குங்க. தொழில் மாற்ற சிந்தனை உருவாகும். இந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்லுங்க. பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடியக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். திறமையை மூலதனமாக வைத்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும். வாக்கு மணியால் எதையும் சாதகமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீர்கள். சின்ன விஷயத்திற்கும் கோபம் வரக்கூடுங்க. சில சமயம் விரக்தி கொஞ்சம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை போன்றவை ஏதும்
சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. நல்லவர்கள் கண்டிப்பாக நட்பாக கூடும். பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடக்கூடுங்க. பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று எந்த ஒரு விஷயத்தையும் சிக்கனமாக செய்வது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். எதிலும் வெற்றி பெற முடியும். காதல் அமைதியுடன் இருப்பது மிக நல்லது. பதட்டமும் குழப்பமும் வேண்டாம் என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் ஜெயிப்பதற்கான அம்சம் கண்டிப்பாக இருக்கும். உயர்கல்வியில கூட சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீர்கள். அவசரமாக சில பணிகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கும். விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். பிரச்சனைகள் சுமூகமாக முடிய கொடுங்க. என்று உங்களுக்கு திறமைகள் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. என்று வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பிரச்சனைக்கெல்லாம் சுமூகமான முடிவு கிடைக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் விரயங்கள் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சில பணிகளை நீங்க எச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. போட்டிகளும் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். மிருகசிரிஷம். என்று வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். தொழில் மாற்ற சிந்தனை உருவாக கூடும். குடும்ப பெரியவரின் ஆலோசனை கேட்டு நடைபெறுங்கள். எதிர்ப்புகள் கண்டிப்பாக சரியாக கூடும். பழக்க வழக்கங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். திறமைகள் கண்டிப்பாக பளிச்சிடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு நல்லவர்களாக நடந்து கொள்ளக்கூடும். என்று உங்களுக்கு வர்த்தக திறமை அதிகரிக்கும் நாளாக இருக்கக்கூடும். முடிவுல மட்டும் தெளிவாக இடுங்கள், அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். அன்பு நண்பர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்வர்கள். பயணத்தால் உங்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடும். ஆதாயம் வரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடல் நலனில் சிறிது அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டபடி செயலாற்றினால் வெற்றி இருக்கும். கவன சிதறல்கள் தயவு செய்து வேண்டாம். துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். பயணங்களின் பொழுது கூட எச்சரிக்கை வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சினால் எதிலும் லாபம் காண மூடுங்க. தேவையான பண உதவிகள் வரக்கூடும். எந்த ஒரு வேலையும் நீங்க மன திருப்தியுடன் செய்து முடிப்பீர்கள். புத்திசாலித்தனம் வெளிப்படுவதாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. பெண்கள் என்று விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை நல்லதொரு புரிதல் கண்டிப்பாக வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் செல்ல வேண்டாம். பெற்றோரிடம் கூட வாதிடம் செய்ய வேண்டாம். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள், அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். என்று மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உறவு. பயணங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். மனமும் இன்று திருப்திகரமாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. இன்று உடல்நிலையில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். திருவாதிரை. பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. மனம் திருப்தியுடன் செயல்படுவீர்கள். புத்திசாலித்தனமும் வெளிப்படக்கூடும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. முக்கிய நபர்களின் அறிமுகமும் அதனால் பண தேவைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க.
புனர்பூசம். இன்று எடுத்துக்கொண்ட முயற்சியில வெற்றி இருக்கும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திடீர் திருப்பங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பேச்சில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மன திருப்தியுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்கும். என்று நீங்க துணிச்சலை வெளிப்படுத்தி காரியங்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். தைரியத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடும். சகோதர ஒத்துழைப்பால் பாகப்பெருமைகள் சுமூகமாக முடியும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி இருக்குங்க. அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும். இன்று துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்களுக்கு திறமைகளால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கஷ்டமான பணிகளையும் இன்று அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பணிகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் கண்டிப்பாக வருமானம் வரக்கூடுங்க. சில பணிகள் தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வந்துவிடக்கூடும். திருமணம் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான நிலை ஏற்படக்கூடுங்க. என்று பெண்கள் அற்புதமாக செயல்படுவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கென்று நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. மன அமைதியை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் செய்யும் செயலை கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கள். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டா வெறுப்பாக மட்டும் செயல்பட வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கஷ்டமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். என்று எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். திடீர் திருப்பங்களும் இன்று ஏற்படக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. சாதகமான நிலை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. பூசம். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் கண்டிப்பாக வருங்க. என்ன ஒன்று கொஞ்சம் கால தாமதமாக இருக்கக்கூடும். பங்காளி சண்டைகள் கூட முடிவுக்கு வரக்கூடும். சுமூகமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். தாய் வழி உறவுகள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். அரசு வழி அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று நீங்க நிதி தன்மையை நீங்க சரிபார்த்துக் கொள்வது மிக சிறப்பு. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். ஆயில்யம். என்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரக்கூடுங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்கள் தைரியமாக போராடுவீர்கள். எதிலும் வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பல வழிகளில் பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய சூழல் இருக்கும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடும். பணிகளை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். துரிதமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். உள்ளன்போடு பழகியவரின் எண்ணிக்கை உயருங்க. உத்தியோகத்தில் உயர்வுகள் உயர்வதற்கான அறிகுறிகள் தோன்றும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக நீங்கும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க கொடுங்க. முயற்சிகள் ஓரளவு வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அருமையாக இன்று பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை போக போக சரியாகும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. வீண் விரைய செலவுகளை மட்டும் தவிர்க்க வேண்டும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். உறவுகளும் இன்று பலப்பட கொடுங்க. பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அரசு வழி அனுகூலம் உண்டாகும். என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்த்துக் கொள்வீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பெண்களுக்கென்று அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாக கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க.
கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவருக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து முன்னேற்றம் இருக்குங்க என்று உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று விடாமுயற்சிக்கு வித்திரும் இருக்கக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று நேர்மையுடன் செயல்படுவீர்கள். உறவுகளும் இன்று பலப்படக்கூடுங்க. தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். பூரம். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். உள்ளன்போடு பழகியவரின் எண்ணிக்கை உயரக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பொது பிரச்சனைகளை மட்டும் தயவு செய்து தரடிகள் செய்ய வேண்டாம். உறவுகள் பலப்படக்கூடும். வீண் விரைய செலவுகளை நீங்க தவிர்க்க வேண்டும். கடந்த காலத்தில் உங்களை விட்டு வென்று சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. உத்திரம். மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டியிருக்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. எடுக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சகோதர வழியில் உதவியை நீங்க எதிர்பார்க்க முடியும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளில் ஆர்வம் ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பொது பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சுப நிகழ்ச்சிகளை பங்கு கொண்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டாக கூடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. மதில் மேல் இருந்த நிலை பூனை நிலை மாறி உற்சாகம் பிறக்க கொடுங்க. சவால்களை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். பணியாளர்கள் பணி விஷயமாக இன்று பயணங்கள் செல்ல கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான திருப்பங்கள் உண்டாகக்கூடும். வீண் செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். கௌரவ குறைச்சல் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். மிகவும் கவனமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். தாய் தந்தையின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. வீண் விரயங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்க வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வியாபார நோக்குடனும் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காதலை பொறுத்தவரை பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். தொடர்ந்து எதையும் நீங்க இல்லத்தில் சொல்லி பாருங்கள். காதலுக்கான முடிவுல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சின்ன குழப்பம் இருந்தாலும் போக போக சரியாகும். இருந்தாலும் நீங்க சந்தேக பார்வையை மேற்கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை ஓரளவு காப்பாற்றி கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். சந்தோஷத்திற்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. வீண் விவாதங்கள் மற்றும் தடைகள் செய்ய வேண்டாம். எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. அஸ்தம். புதிதாக வீடு கட்டி குடிபோகக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. உத்தியோக வாய்ப்புகள் இன்று ஏற்படக்கூடும். இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமையான தகவல் வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். என்று ஓரளவு வீண் விவாதங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை முன்னெடுத்தால் வெற்றி இருக்கும். இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடுங்க.
வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசி நேயர்கள், இன்று நீங்க எதிலும் விரைவாக செயல்படுவீர்கள். பணம் உங்களுக்கு பல வழிகளில் வரக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். கண்டிப்பாக தொட்ட காரியம் துளிர்விட கொடுங்க. வெற்றிக்காகவும் கடுமையாக உழைப்பீர்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை கண்டு மேல் அதிகாரிகள் வியக்க கொடுங்க. பண விவகாரங்களில் நீங்க நாணயத்தை காப்பாற்றி விடுவீர்கள். என் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகளிடம் கனிவாக பேசுவது மிக நல்லது. விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். பண வரவும் சீராக அதிகப்படுத்தக்கூடும். உங்கள் உழைப்புக்கேற்ற நம்பிக்கையும் வெளிப்பட கொடுங்க. முழுமையான நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். உடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். போராடி எதிலும் எதிர்த்து நின்று வெற்றி கண்டிப்பாக பெறுவீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்கும். இன்று பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். இன்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையான அளவு பண வரவையும் பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போராடி எதிர்த்து நின்று வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். காதல் வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு யதார்த்தமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். அது மட்டுமில்லை, போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று நீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விட கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பண விவகாரங்கள் ரொம்ப தெளிவாக இருங்கள். என்று ஓரளவு நாணயத்தை காப்பாற்றி வெற்றி வழியை செய்து கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சுவாதி. இன்று குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். சந்தாஸ்திரம் முழுமையாக முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக எதையும் செய்யுங்கள். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல கொடுங்க. போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்ட முடியும். என்று உங்களுக்கு திறமைகளை கண்டு அடுத்தவர் வியக்க கொடுங்க. விசாகம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உழைப்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எல்லோரையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வேண்டாத விவகாரங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பல வழிகளில் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். இருந்தாலும் முழுமையாக சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். விருச்சிகம் ராசினியர்கள் என்று கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். சந்தோஷமும் கண்டிப்பாக கொடுங்க. பண தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். பாலிய நண்பர்களின் சந்திப்பினால் மன மகிழ்ச்சி அடையும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. குழப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். தெளிவான மனநிலையும் இன்று ஏற்படக்கூடும். என்று ஓரளவு பண கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக குறைந்துவிடக் கொடுங்க. பக்குவமாக செயல்பட்டாலும் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். குழப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நீங்கும். எதிலும் தெளிவு பிறக்க கொடுங்க. பண கஷ்டம் கண்டிப்பாக குறையும். பக்குவமாக எடுத்து சொல்லி எதிலும் ஈடுபடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல வழிகளில் ஏற்பட்ட தொல்லைகள் குறைந்து விடக்கூடும். இன்று ஆனால் எந்த ஒரு வேலையிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. அலுவலகம் தொடர்பான பணிகள் கண்டிப்பாக தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. இன்று கனவுகள் ஓரளவு நனவாக கூட்டும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வீணான விமர்சனங்களை மட்டும் தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பகை ஏற்படும்படி எதிலும் நடந்து கொள்ள வேண்டாம். சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. அதனை மட்டும் செய்ய பாருங்கள். பெண்கள் என்று விரைவாக செயல்படுவீர்கள்.
காரியங்களை கூட சுறுசுறுப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுங்கள். பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இன்று மாணவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். அனைவரும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். படியுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். அது போதுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று முடிவில் நீங்க ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பக்குவமாக பேசி என்று காரியம் ஈடுபடுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். திருப்திகரமான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று எந்த ஒரு காரியத்திலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. உயர் அதிகாரிகளை அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். பணிகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம். என்று பக்குவமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். தொல்லைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக குறைந்துவிடக் கூடும். வேலைகளை நீங்க கவனமாக ஈடுபடுவது மிக நல்லது. பண கஷ்டம் கண்டிப்பாக குறையுங்க. போக போக ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று உங்களுக்கு மனஸ்தாபங்கள் விலகி செல்லும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. கேட்டை. என்று நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். சில விஷயங்களை புரிந்து கொண்டு சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். பக்குவமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். சந்தோஷமும் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். குழப்பங்கள் ஓரளவு நீங்கி தெளிவும் பிறக்கக்கூடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணால் எளிமையாக ஜெயித்து விட முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். கனவுகள் கூட கண்டிப்பாக நனவாகக்கூடும். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். தனிப்பட்ட ஒப்பந்தங்கள் தானாக நடைபெறுவது கண்டு ஆச்சரியமடைவீர்கள். மற்றவரின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். வீணான விமர்சனம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மறதியால் நின்ற பணி மீண்டும் தொடர் கொடுக்க தொழில் முன்னேற்றம் கருதி கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. விரைவாக செயல்படக்கூடிய சூழல் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து காட்ட முடியுங்க. இன்று காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதில் மேல் இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் கூட கண்டிப்பாக சரியாக கொடுங்க. என்று ஓரளவு சமாளித்து வெற்றி பெறும் நாளேண்டே கண்டிப்பாக சொல்ல முடியும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்ற எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பகை உணர்வு இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. என்று ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாளேண்டே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடுங்க. காரியங்கள் கூட வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்கள் என்று திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் ஓரளவு சுலபமாக இருக்கும். பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக இல்லத்தில் பேசுங்கள். நல்ல முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று பல வழிகளில் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். என்று ஓரளவு குழப்பங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பூராடம்.
என்று சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எப்படிப்பட்ட விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். அலுவலகம் தொடர்பான பணிகள் கொஞ்சம் தாமதமாக நடந்தாலும் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. என்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கூடுங்க. மகரம் ராசினியர்கள் இந்த சவால்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடுங்க. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. பொது நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக பங்கு கொள்வீர்கள். பிறர் விஷயங்களை நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். இன்று கண்டிப்பாக பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகி விடக்கூடும். பயப்பட வேண்டாம். மகரம் ராசினியர்கள் பயணங்களில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். தொல்லைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக குறைந்து விடக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறுங்க. தீவிர கவனத்துடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று வெற்றிக்கு வழி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தடைகள் செய்யாதீர்கள். கடும் பிரச்சனைகள் எழுந்தது கூட கண்டிப்பாக மாறும். வீணான விஷயங்களை தலையிட்டால் நேரம் செலவிட வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வழக்கு விவகாரங்கள் ஓரளவு வெற்றி இருந்தாலும் பார்த்து பக்குவமாக எதையும் பேசுங்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்கும். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று ஓரளவு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். காரியங்களை எல்லாம் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மறைமுக போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். போட்டி போட்டு முன்னேற வேண்டிய சூழலும் இருக்கும். செயல்களில் உங்களுக்கு வெற்றி இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே கொஞ்சம் குழப்பத்தை கொண்டிருக்கும். தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும். காதலில் நீங்கள் தான் பொறுமையாக இருக்க வேண்டும். அமைதியை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். காதலில் நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். உற்சாகத்துடன் செயல்படுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். பாடங்களை முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று நீங்க பிறர் விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். குடும்பத்தை பற்றிய கவலைகள் எழுந்து பின்னர் சரியாக கூடும். பொதுநல ஈடுபாட்டில் ஆர்வம் கூடிவிடுங்க. மறைமுக போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். குடும்பத்தில் சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு உறவினர்கள் வருகை இருக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. திருவோணம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில பிரச்சனை நீங்க கவனமாக கையாள வேண்டும். பகை உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். நிர்வாகத்தில் கொஞ்சம் சிரமம் இருந்தது, போக போக சரியாகும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம். என்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பிள்ளைகள் மீது நம்பிக்கை கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகள் விலகி செல்லக்கூடுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பணம் கேட்டு நட்பு வட்டம் இன்று உங்களை சிறிய தொந்தரவுக்கு உள்ளாக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று பொதுவான விஷயங்கள ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடுங்க. அரசியல் துறையில் கூட உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கனவுகள் ஓரளவு நனவாக கூடும். பெரிய பிரச்சனை கூட சமாளித்து வெற்றி பெற முடியும். சவால்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியுங்க. அதாவது சவால்களை வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வருமானம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். தாராளமாக செலவிடக்கூடிய சூழலும் இருக்கும். தைரியத்தோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சகோதர சகோதரியிடம் இன்று சிரித்து பேசி பழகுவீர்கள். பாக பெருவணிகள் எல்லாம் சுமூகமாக முடியுங்க. அரசு படி அனுகூலம் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும். தக்க சன்மானம் எதிலும் கிடைக்க கொடுங்க. துணிச்சலாக சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பயணங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கஷ்டமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிக்க முடியுங்க. வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தங்கு தடையின்றி பணிகளை மேற்கொள்வீர்கள். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நிலை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று
வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எது முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. ஓரளவு சுமூகமான சூழலை ஏற்படுத்தும். காதலில் நீங்க கொஞ்சம் அமைதி காண்பதும், பதட்டம் இல்லாமல் இருப்பதும், சந்தேக பார்வை இல்லாமல் இருப்பதும் நல்லது என்று மாணவர்கள். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். யோசித்து செய்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடிய வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். தைரியத்தோடு செயல்படும் காரியங்களை வெற்றி இருக்கும். வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கூடும். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க என்று உங்களுக்கு மனம் நிறைவாக காணப்படக்கூடும். சதயம். பிறர் விஷயங்கள தடைகள் செய்ய வேண்டாம். பயணங்கள் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். முயற்சி ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிலும் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். வாகன யோகம் இருக்கின்றது. சிலருக்கு இடமாற்றம் வெற்றியை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் கண்டிப்பாக வருங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். போராட்டாத்தி. இன்று சகோதர ஒத்துழைப்பால் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அரசு வழி அனுகூலம் உண்டாகும். செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். வாகன யோகமும் இன்று இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கெட்ட சகவாசனை அடியோடு ஒழியுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். நல்ல நிலைக்கு உங்கள் வாழ்க்கை செல்லும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று பொது பிரச்சனைகளை தயிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். ஓரளவு மாற்றங்களும் ஏற்படக்கூடும். பணம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். தைரியத்தோடு செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். சகோதர ஒற்றுமை இன்று ஏற்படக்கூடுங்க. விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். நிதி நெருக்கடிகள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாகிவிடக் கொடுங்க. அன்பு நண்பர்களின் சந்திப்பு இன்று கிடைக்கக்கூடும். இன்று மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வர்கள். வழக்கமான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடுங்க. என்று தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய சூழலும் இருக்கும். பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடும். துரிதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். உள்ளன்போடு பழகியவரின் எண்ணிக்கை உயரக்கூடுங்க. வீண் விரைய செலவுகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். அதிக அக்கறையுடன் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். திடீர் திருப்பங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. பெண்கள் என்று எப்படிப்பட்ட நெருக்கடியிலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தியவர்கள். பெண்களுக்கு என்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. பயணங்கள் செல்லக்கூடிய அம்சம் இருக்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்களுக்கு என்று உடல் சார்ந்த வழிகள் கொஞ்சம் இருக்கும். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தையே கொண்டிருக்குங்க. இப்போதைக்கு காதல் நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். திடீர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் உருவாகக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி. என்று உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உண்டாக கூடுங்க. காரியங்களில் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிரித்த முகம் வெளிப்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உண்டாகும். என்று நீங்க நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க.
சிற்றின்ப செலவுகள் ஏற்படக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. உத்திரட்டாத்தி இந்த பணிகளில் உங்களுக்கு வெற்றி இருக்கும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று உள்ளவர். மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி, யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் வெற்றி இருக்குங்க. கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது என்று நீங்க எல்லோரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். பிடிவாத குணம் தயவு செய்து வேண்டாம். போட்டி போட்டு இன்று முன்னேறி செல்வீர்கள். எப்படியோ கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. சந்தித்த நபரால் சந்தோஷமும் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். இந்த நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு யோகமும் வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.